எங்கள் வீட்டிலனா கருணைக்கிழங்கு குழம்பு, வெள்ளைப்பூடு. சட்டியை காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். ஒரு முடிச்சு வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருணைக்கிழங்கு வெள்ளைப்பூடு போட்டு வச்சோம். நல்லா வதங்கட்டும். மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி ரொம்ப காரமாக இருக்கும். அளவாக போட்டுக்கலாம். வதக்கலாம் நல்லா இதையும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு இருந்தாலும் உப்பு போட்டுக்கிறாங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதை போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்க அதை ஊற்றிக்கிறாங்க. இது நல்லா வதங்கட்டும். தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. புளி கரைச்சி வச்சுருக்கோமா தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நல்லா கலக்கி ஊற்றிக்கிறாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துட்டுச்சுன்னா இதை போடணும் தான் தேவையான தண்ணி. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு கருணைக்கிழங்க போடணும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த இதை போடணும். கருணைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டுக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். கெட்டி வந்துருச்சு பாருங்க. நல்லா கெட்டி ஆகணும். குழம்பு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம் புளிக்குழம்பு. அப்படியே அடுப்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடும் கருணைக்கிழங்கு போட்டு வச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் மேலே வந்துருச்சு. நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா இருக்கும். புளிக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. கருணைக்கிழங்கும் வெள்ளைப்பூடும் உங்கள்கிட்டையும் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன், பார்த்துக்காங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கணும் அம்மாட்டுக்கு. இதை பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அது வாரத்துக்கு இருக்கும். புளிக்குழம்பு பழசா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மூளை எதுவும் வராது, வாயு எதுவும் இருக்காது. உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்குக்கும் வெள்ளைப்பூடுக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க.